அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மாரி செல்வராஜ், திரைப்பட இயக்குனர். 5 படங்களை இயக்கியுள்ளார். இதில் துணை முதல்வர் உதயநிதியை வைத்து எடுத்த மாமன்னன் படமும் அடக்கம். அந்த படத்தின் வழியே திமுக தரப்போடு நெருக்கமான மாரி செல்வராஜை வரும் சட்டசபை தேர்தலில் களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளது. இது குறித்து திமுக தரப்பில் கேட்டபோது பின்னணியில் பெரிய திட்டத்தை வைத்திருப்பது தெரிகிறது. நீண்ட காலமாக திமுக வசமிருந்த பட்டியலின ஓட்டு வங்கி மற்றும் இளைஞர்கள் தாவேக பக்கம் சாய்ந்து வருவதாக சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தென் மாவட்டத்தில் அதிகமுள்ள தேவேந்திர குல வேளாளர் உள்ளிட்ட பட்டியலின சமூக ஓட்டுகளை பெற அந்த மக்கள் மத்தியில் ஈர்ப்புடைய ஆட்கள் திமுகவில் இல்லை. குறிப்பிட்ட சமூக மக்களிடம் இயக்குனர் மாரி செல்வராஜ் தன் படங்கள் வழியே பிரபலமாகி இருக்கிறார். இதனால் அவர் வழியே அந்த மக்களின் ஓட்டுகளை பெற கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது. இதையடுத்து மாரி செல்வராஜுக்கு தேவையான பல உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி செய்து வருகிறார். சமீபத்தில் மாரி இயக்கத்தில் வெளியான பைசன் படத்தின் ஷூட்டிங்கில் ஏற்பட்ட பிரச்சனைகளை உதயநிதி தரப்புதான் சரி செய்து கொடுத்தது. அதேபோல் படம் வெளியான பின் அதை விளம்பரப்படுத்த தென் மாவட்டங்கள் முழுதும் எல்லா திரையரங்குகளுக்கும் படக்குழுவோடு மாறி சென்றார். அதற்கான ஏற்பாடுகளை உதயநிதி போட்ட உத்தரவுப்படி ஆங்காங்கே இருக்கும் திமுக நிர்வாகிகள் தான் செய்து கொடுத்தனர். சமீபத்தில் சிவகாசியில் மாரி செல்வராஜுக்கு பாராட்டு விழா நடந்தது. அதில் திமுக சார்பில் சங்கரன் கோவில் திமுக எம்எல்ஏ ராஜாவும் கலந்து கொண்டு மாரியை பாராட்டி பேசினார். தற்போது திக சார்பில் பெரியார் விருது மாரிக்கு வழங்கப்பட்டது. விருது மேடையில் திமுகவை தொடர்ச்சியாக விமர்சிக்கும் சீமானை மாரி விமர்சித்து பேசினார். அதோடு தாவேக தலைவர் விஜய் குறித்தும் விமர்சிக்க துவங்கியுள்ளார். இதற்கு தேவேந்திர குல வேளாளர் இன மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களை மையமாக வைத்து இலக்கியம், சினிமா சார்ந்த மேடைகளை மாரிக்காக அமைத்து கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அவரை மறைமுகமாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த தலைமை முடிவெடுத்துள்ளது என்கிறது திமுக வட்டாரம்.